டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க வரோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ டெல்லிக்கு ஓபிஎஸ் போயிருக்காரு. டெல்லிக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி கொடுக்கணும். இதை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த அப்பாயின்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வாங்கி தந்ததே அண்ணாமலை தான் சொல்கிறாங்க. ஸோ அண்ணாமலை அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி தராருன்னா அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்போ அமித்ஷா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மீட் பண்ணிட்டாரு, சசிகலா பார்த்தீங்கன்னா பொதுக்குழு தயாராகிட்டாங்க, வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு 40 எம்எல்ஏக்களை தூக்குறதுக்கு தயாராகிட்டாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவன், அதே ஜேபி நட்டா, வேலுமணி பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி காதுக்கு தெரிய வர வேலுமணியை நீக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா இப்போ ஈடுபட்டுக்கதாக சொல்கிறாங்க. ஸோ இது எடுபடுமா கேட்டிங்கன்னா எடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேலுமணியோட சகோதரர் பார்த்திங்கன்னா அன்பரசன் எடப்பாடி பழனிசாமிக்கே ஒரு நெருக்கடி கொடுத்துருக்காரு. வேலுமணி மேலே நீங்கள் கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்தால் கொடநாடு விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்கள் சொல்லுவோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டோனில் பேசியிருக்காங்க. இந்த கொடநாடு விஷயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய டேமேஜ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெண்டர் முறைகேடும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி தர வழக்கு. இந்த 2 வழக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் கொடுக்கும் வகையில். ஸோ இப்போ வேலுமணி தரப்பை இறங்கிட்டாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு முழுமையாக சிக்கும். அதே மாதிரி வேலுமணி அந்த அவ்வளோ லேசாக பார்த்தீங்கன்னா தூக்க முடியாது. ஏன்னா கொங்கு மண்டலத்தில் செலவு பண்ணக்கூடிய ஒரு முன்னாள் அமைச்சர்னா வேலுமணி, வேறு யாருமே செலவு பண்ணக்கூடிய நபர்கள் கிடையாது. இப்போ ஜெயக்குமாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபி முனிசாமி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏற்றி விடுவாங்க, அந்த ஒன்றிணைதை பிரிப்பாங்க, ஆனால் செலவு பண்ண மாட்டாங்க. இப்போ ஜெயக்குமார் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் போகிறாரு, 5 பேர் தான் வந்திருக்காங்க, யாருமே பார்த்தீங்கன்னா காலியான சேர். ஸோ சிவி சண்முகம் கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் வராமலே இருந்தீங்கன்னா கட்சி ஆலோசனை கூட்டத்துக்கு யாருனே முகம் தெரியாமல் போயிடும், பேச்சுவார்த்தை நின்று போயிடும், எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்சி ரீதியாக ஏதாச்சும் உதவி பண்ணாலும் எனக்கு யாருனே தெரியாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிடும். அதனால் நீங்கள் வாங்க ஆலோசனை கூட்டத்துக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிவி சண்முகம் ஒரு சாஃப்டாக ஒரு ஹேண்டில் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.